வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா ஏது நீச்சல். வணக்கம் தமிழா. இப்போ நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே குரூப் 2 மெயின்ஸுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. பரவாயில்ல, எத்தனையோ சேனல் இருக்கும்போது இந்த அடியனுடைய சேனலையும் வாட்ச் பண்ணுற உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இன்டர்வியூ மற்றும் நான் இன்டர்வியூவில் வந்து கண்டிப்பான ஒரு போஸ்டிங் காத்திருக்கு. இப்போ நமக்கு எதுவுமே தெரியல. ஒரு கேள்வியை பார்க்குறேன். அந்த கேள்வியை பார்த்தோன்னா என்ன செய்கிறது, எப்படி எழுதுறது அப்படிங்கக்கூடிய ஒன்றுமே தெரில. அந்த கேள்வியை பற்றின ஐடியாவே இல்லை. ஏதோ ஒரு சின்னதாக தான் தெரியுது. அதை நம்ம எப்படி இட்டுக்கட்டி எழுதுறது அப்படிங்கக்கூடியதை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இப்போ குரூப் 2 மெயின்ஸ் நம்ம எழுத போகிறேன். நமக்கு இருக்கக்கூடிய இங்கே தலைப்புகளே பார்த்தீங்கன்னா அறிவியலை பற்றி, சயின்ஸை பற்றி இருக்குது, தமிழக நிர்வாகம் இருக்குது, இல்லை மத்திய அரசு நிர்வாகம் அப்படிங்கக்கூடிய இருக்கும். இதுபோல் அரசு திட்டங்கள் அப்படிங்கக்கூடிய இதே வந்து டாப்பிக்காக நமக்கு இருக்கக்கூடியது. இப்போ இதில் சயின்ஸில் நமக்கு ஒரு கேள்வி கேட்காங்க. பூஞ்சை நோயை பற்றி கேட்குறாங்க. தெரியல, நான் சொல்கிறேன். இப்போ வந்து கேண்டியாட்டிஸ் பூஞ்சை வைரஸ் பற்றி வரி அப்படிங்காங்க. தெரியல, என்னடா கேண்டியாட்டிஸ் அந்த வைரஸ் தெரியல. இப்போ ஒரு நோயை பற்றி வந்தாலே, ஒரு நோயின்னு வந்தால் அறிகுறி இருக்கணும். அப்போ நம்ம எழுத வேண்டியது அறிகுறின்னு போட வேண்டியது. ஒரு நோய் வரணும், அறிகுறி எப்படி இருக்குன்னு, காய்ச்சல் ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும், உடல் மெலிந்து போதல், வயிற்றுப்போக்கு, அதிகப்படியான எடை இழப்பு, இரத்தப்போக்கு அப்படின்ட்டு ஒரு 4-5 டேட்டா எழுத போகிறோம். அப்போ டைட்டில் போட்டாச்சு, அறிகுறின்னு போட்டாச்சு. அதுக்கு வந்து ஒரு 4-5 கோடு நம்ம நப்பியாச்சு. அது ஒரு நோயின்னு போட்ட வேண்டியது. இது ஒரு தொற்று நோய் அல்லது தொற்றா நோய்னு எழுத வேண்டியது. நோய் இது தொற்று நோய், அது வைரஸா அல்லது பாக்டீரியாவா அப்படிங்க தெரியல நமக்கு. அப்போ வைரஸ் இது நோய் போட்டாச்சு. இது தொற்று மற்றும் தொற்றா நோய். அறிகுறி தலைவலி, காய்ச்சல், உடல் வெளி சோய்தல், ரத்தப்போக்கு வெளியேறுதல் அப்படின்னு ஒரு 4-5 இது. அடுத்து நம்ம எழுதலாம் பரவும் முறைன்னு எழுதலாம். எப்படி ஒரு நோய் இப்போ ஒருத்தவங்கிட்ட ஒருத்தவங்களுக்கு பரவும்? நோய் உள்ளவரை தொடுவதன் மூலமோ, நோய் தொற்று உள்ளவர்கள் உபயோகப்படுத்திய பொருட்களை உபயோகப்படுத்துவதன் மூலமாகவோ, நோய் தொற்று உள்ள ரத்தம் செலுத்தப்படுவதன் மூலமோ, கொசு கடிப்பதாலோ, ஏதேனும் உயிரினங்கள் மூலமோ நோய் வந்து பரவலாம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து தடுக்கும் முறைன்னு போட்ட வேண்டியது. தடுக்கும் முறைன்னு போடலாம். தடுக்கும் முறை சுகாதாரமான உணவை உட்கொள்ள வேண்டும், நோய் தொற்று உடையவரை வந்து அணுகக்கூடாது, அவர்களோட வந்து தொடர்ச்சியான உறவுகள் கூடாது, தூய ஆடைகளை உபயோகப்படுத்தணும் அப்படின்ட்டு இங்கே ஒரு 4 கூட நிரப்பிடலாம். பாதிப்புன்னு போட வேண்டியது. இந்த நோயால் என்ன பாதிப்பு? நோயால் வந்து மரணஇறப்பு கூட உண்டாகலாம், உடல் சோர்வு உண்டாகும், மிகப்பெரிய இழப்புகள் எதுவும் ஏற்படலாம் அப்படின்ட்டு ஒரு 4-5. இப்போ இதையோ நீங்கள் வந்து 2 பக்கத்துக்கு வந்துடலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொன்றுக்கும் தெரியலையா, அறிவியல் நோயா, ஏதோ ஒரு வியாதியை பற்றி வந்திருக்கா, அப்போ அந்த நோயின்டா என்ன, அது தொற்று நோயா தொற்றா நோயா, அடுத்த அறிகுறி எழுத போகிறோம், பரவும் முறை, தடுக்கும் முறை, பாதிப்பு. இவ்வளோ தான். இந்த 1 2 3 4 இதுவே 5 ஆச்சு. இந்த 5க்கு 5 கோடில் ஒன்று எழுதி விட்டாலே போங்க, 12 மார்க்கில் நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 ஆச்சு வந்து சேர்ந்துடும். ஐடியாவே இல்லை. இப்போ அடுத்து மத்திய அரசு நிர்வாகத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. மத்திய அரசோட நிர்வாகத்தில் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட சிற்பி திட்டத்தை வரின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. வைங்க, தெரியல, சிற்பி திட்டங்கிறது என்னன்னு தெரில, நமக்கு உண்மை ஐடியா இல்லை. அப்போ நான் தொடக்கம்னு போட வேண்டியதேன். தொடக்கம் இது சமூகத்தில் தமிழ் அரசால் தொடங்கப்பட்டது போட்ட வேண்டியதேன். நோக்கம் அப்படிங்கக்கூடியது அது எந்த நோக்கம்னு நமக்கு தெரியல. தமிழக மக்களின் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அல்லது பள்ளி மாணவர்கள் ஏதோ நமக்கு ஐடியா இருந்துச்சுன்னா எழுத வேண்டிய. பள்ளி மாணவர்களோட இந்த சிற்பி திட்டம் உண்மையிலே வந்து பள்ளி மாணவர்களில் வந்து அந்த கஞ்சா போதைப்பொருள் ஒழிக்கணும்ல, அது சம்மந்தம் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு கொண்டு வர மாணவர்களை உருவாக்கணுங்கிறத கொண்டு வர திட்டம். நமக்கு அந்த லேஸ் ஐடியா தெரிஞ்சால் இப்போ நோக்கம் அது பள்ளி மாணவர்களை சீர்திருத்து கஞ்சா போதை அடிமையிலேருந்து மீட்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இதோட செயல்பாடு எப்படி இருக்கு? இப்போ செயல்பாடுன்னு போட வேண்டியது. நமக்கு தெரியலை இந்த கொஸ்டின். செயல்பாடுன்னு போட்டு மக்களை ஒழுங்குபடுத்துவதற்காக, அனைத்து துறைகளையும் வந்து மேம்படுத்துவதற்காக, மக்களின் நலன் சார்ந்த ஒரு திட்டம் அப்படின்னு எழுத வேண்டியது. அடுத்து நன்மை தீமைன்னு போட வேண்டியது. நன்மை, இதனால் வந்து மக்கள் பெரும்பாலும் நன்மை அடைவார், மக்களுக்கு எந்த விதமான பொருளாதார நெருக்கடி ஏற்படாது அப்படின்ட்டு ஒரு 2-3 வரையில் வந்து ஒரு கப்சா. தீமைகள்னு போட வேண்டியது. இந்த திட்டத்தால் நம்ம தீமை இருக்கா? இல்லை. சப்போஸ் தீமை இந்த டாபிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மத்திய அரசு மாநில அரசு நிர்வாகம்னு வந்துட்டா தொடக்கம், நோக்கம், செயல்பாடு, நன்மை, தீமை, இந்த 5 டாபிக் இதை வச்சு நம்ம அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 6 மார்க்கு நம்ம ஈஸியாக எழுதி விடுவோம். ஒரு 12 மார்க்கோ ஒரு 15 மார்க்கோ வந்து அருமையான முறையில் வந்து எழுதிக்கலாம். இது பாப்பல் நோய் பார்த்தோம், இந்த மத்திய அரசு நிர்வாகத்தை பார்த்தோம். வேறு என்ன இருக்காடே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மத்திய மாநிலத்தோட திட்டம் அதே போல் திட்டம்னு வந்துட்டாலே இப்போ தொடக்கத்தை போட்ட வேண்டியது. தொடக்கம் நமக்கு தெரியலையா, சமீபத்தில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தெரியலையா, இல்லை முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இருக்கா, முந்தைய மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம், நோக்கம் மக்களின் நலன் மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டது என்னன்னு தெரியல, இதனால் பயன்கள் என்னது, மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும், மக்களுடைய சுகாதாரம் மேம்படும்,
எந்த ஒரு உயிர்ப்புள்ளியும் ஏற்படாது அப்படின்னு ஒரு நல்ல பயனுள்ள ஒரு 10 பாயிண்ட், ஒரு 4-5 பாயிண்ட் எழுதிக்கிறீங்க. தீமைகள் போட்டு அது சம்மந்தமான ஒரு 4-5 வாக்கியங்கள் எழுதுனாலும் போதுமானது. நம்ம பொதுவாகவே ஒரு 10 நன்மைகள் ஒரு தீமைகள் காமனாக ஒரு 5 வச்சுக்கிற வேண்டியது. ஒரு 5-10 வச்சுக்கிட்டு தெரியாத கேள்விக்கு நன்மை தீமை நோக்கம் தொடக்கம் அப்படின்னு விறுவிறுன்று இப்போ ஒவ்வொன்று நன்மை கட்டிங் எழுதிட்டு ஒரு கோடை விட்டு அடுத்த கட்டிங் போட்டு விறுவிறு எழுதி அடுத்து ஒரு கோடை விட்டு அடுத்த ஒரு கட்டிங் போட்டு எழுதணும்னாலே 12 மார்க் வந்து சட்டம் தொட்டுக்கலாம். இப்போ அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஒரு கேள்வி வருது. இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தில் கேள்வி வரும்போது இந்த அறிவியல் தொழில்நுட்பம்னா ஒன்றும் இல்லை. இப்போ சேட்டலைட்டு வர்றதோ ஏதாவது புதிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இப்போ ஆதித்யால் 1 அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி திட்டம் ஏதோ வந்துச்சுன்னா சுற்றுச்சூழல் மாசுபாடு இந்த திட்டத்தால் வந்து சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படாது. சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில் வந்து மத்திய அரசு இதை நிர்வகித்து வருகிறது. இது வந்து சூரியனை வந்து ஆய்வக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அப்படின்னு போட்டு மற்ற நாடுகளை வளர்ந்து வரும் நாடுகளை விட இந்தியா வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் முன்னேற்று வருகிறது. அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளுக்கு ஒரு போட்டியாளரும் திகழ்ந்து வருது. அப்படிங்கிற பொருளாதாரத்தை முன்னேற்றும் வகையில் இந்தியா வந்து ஒரு சிறப்பான திட்டமாகும். இதனால் வந்து நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தேசிய உற்பத்தி வந்து பெருக்கமடையும் எழுத வேண்டியது. வேலைவாய்ப்புன்னு போட வேண்டியது. இந்த திட்டத்தின் மூலம் குறிப்பிட்ட இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் எந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதோ நாட்டில் வந்து வறுமை குறையும், வேலைவாய்ப்பின்மை குறையும் அப்படின்னு எழுத வேண்டியது. இப்படி ஒரு 4-5 டாபிக், இந்த டாபிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் மாசுபாடு, முன்னேற்றம், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு அப்படிங்கக்கூடியது. இது அறிவியல் தொழில்நுட்பம். ஏதோ சயின்ஸில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தால். இப்போ அரசியலமைப்பில் ஒரு கேட்காங்க மாவட்ட ஆட்சியரை பற்றி விவரிங்க வருது, இல்லை ஒரு ஆளுநர் பற்றி ஒரு விதி தெரியலை விட்டுற வேண்டியது. ஏன்னா விதி இதை மாட்டிக்க கூடாது. நியமனம் போட வேண்டியது. ஒரு ஆளுநரை யார் நியமிப்பா? குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார். அடுத்த தகுதின்னு எழுதிக்கணும். இதற்கான தகுதி ஒரு ஆளுநர் இருக்கணும்னா ஒரு 35 வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கணும், மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது, அது அரசு பதவியை வந்து வகிக்கக்கூடாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினருக்கான தகுதியினர் இருக்கலாம் அப்படின்னு எழுத வேண்டியது. நியமனம் முன்னாடி சொன்னேன். அடுத்து பதவிக்காலம் எத்தனை வருஷம் இருப்பார், அந்த ஆளுங்கட்சி விரும்பும் வரைக்கும் வந்து எத்தனை விட வேண்டாலும் ஆட்சி செய்யப்படலாம், எத்தனை முறை வேண்டாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம், அந்த மாநிலத்தவராக இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதிக்கலாம். பதவிக்காலம் நம்ம சொன்ன விட. அதுக்கடுத்து அவர் பணிகள், அவரோட பணிகள் போட்டு நம்ம எழுத பணிகள் மத்திய ஒரு மாநிலத்தில் உள்ள நிர்வாக அமைப்புகளை மேற்கொள்வது, மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களுடைய செயல்களை வந்து கண்காணிப்பது அப்படின்னு ஒரு டாபிக். அதில் அவருக்கு எதுவும் சிறப்பு இருக்கா, இங்கே ஆளுநரோ குடியரசுத் தலைவர் வந்து மன்னிப்பளிக்கும் அதிகாரம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அப்போ அதை நம்ம கூட எழுதிக்கலாம். இப்படி ஒவ்வொரு டாப்பிக்குமே இந்த அரசியல் பற்றி இருந்துச்சுன்னா விதி, நியமனம், தகுதி, பதவிக்காலம், பணி, சிறப்பு, அது பதவி விலகல், யார் மூலம் பதவி விலகல் ஆகிற நம்ம மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவங்களோட வந்து அவங்களாம் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கும் வகையிலோ இல்லை மாநில அரசமைக்கு உட்பட்டதுக்கு வந்து எதிராக செயல்படும் போதோ நீக்கப்படலாம் அப்படிங்கிறது. இந்த டாபிக் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்ம எல்லாரும் டாபிக் ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொரு டாபிக் எழுதி அதுக்கு கீழே ஒரு 2-3 கோடுக்கு அதில் வந்து ஒரு கோடு விட்டு அடுத்த டாபிக் போட முடியாது. அப்படியே போனோம்டா பக்கமும் ஃபுல்லாயிரும், நம்மளுடைய பதவி ஆசையும் நிறைவேறிடும். ஏன்னா இதை எல்லாருமே சொல்லக்கூடியதே ஒன்று தான். அனைவருமே வந்து இந்த ஃபுல் பக்கத்தை நிரப்பினாத்தே வந்து கவர்மெண்ட் ஜாப்பு அப்படிங்காங்க. அதனால சொல்லணும், நமக்கு தெரியலையா, ஒரு திட்டம்னா தன்மை தீமை இருக்குது, தொடங்கப்பட்ட காலம் இருக்கும், நோக்கம் இருக்குது, அதனால் என்ன பயன் அப்படி ஏற்படுவது, அது சம்மந்தமாக அந்த வருஷம் விதி தெரியாமல் போனாலும் நமக்கு ஓனாகவே வந்து ஒரு கோர்வையாக அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சாலே 15ல் வந்து 5 முழுகலாம், 3 முழுகலாம். அந்த 3 உங்களை வந்து ஒரு 3000க்கு முன்னாடி கொண்டு போகலாம், ஒரு 100 பேர்த்துக்கு முன்னாடி கொண்டு போகலாம். ஏதோ வந்து ஒரு மார்க், நம்ம 1 மார்க் அரை மார்க் அப்படிங்கக்கூடிய வேல்யூ வந்து இந்த குரூப்பில் பாஸ் ஆகி வந்திருக்கு நமக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். தொடர்ந்து போராடுங்க, நம்மளோட போராட்டம் கண்டிப்பாக ஒரு வெற்றியாகும். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நினைவாகுங்கார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.